பேப்பர் பண்டல் போல அடுக்கடுக்காய் இப்படியா? கண்ணை மிரள வைத்த பணக்கட்டுகள். திருப்பதியை மிஞ்சும் அளவிற்கு என்ன குறையாமல் வந்த பொக்கிஷா. முப்பது நாட்களில் கோடிகளை கொட்டிய பக்தர்கள். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் மனம் நிறைய பக்தியோட அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றும்படி பணம், தங்கம், வெள்ளி இப்படின்னு அவங்களுடைய காணிக்கைகளை உண்டியல்லையும் செலுத்துவாங்க. அப்படி செலுத்தக்கூடிய காணிக்கைகளை மாதந்தோறும் எண்ணப்படுறதும் வழக்கம். அப்படி இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பணிகள் தான் தொடங்கியிருக்கு. கோவிலுடைய வசந்த மண்டபத்துல வச்சு காணிக்கைகளையும் எண்ணியிருக்காங்க. கோவில் தக்காரான அருள்முருகன் தலைமையில, கோவில் இணை ஆணையரான ராமனுடைய முன்னிலையில கோவில் ஊழியர்கள், உழவார பணி குழுவினர் இப்படின்னு 100க்கும் மேற்பட்டோர் அந்த காணிக்கைகளை எண்ணக்கூடிய பணியையும் தொடங்கியிருக்காங்க. 20, 50, 100, 500 ரூபாய் இப்படின்னு என்ன காணிக்கைகள் குறையாமல் வந்திருக்கு. முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காணிக்கை மொத்தமா 3,93,750 ரூபாய் காணிக்கையாகவும் வந்திருக்கு. மேலும் 1139 கிராம் தங்கமும் 18,052 கிராம் வெள்ளியும் காணிக்கையா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 815 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைச்சிருக்கிறதா கூறப்படுது. இப்படி 30 நாட்களில் கோடிகளை கொட்டி பக்தர்கள் செலுத்திய காணிக்கை வியப்படைய வைத்திருக்கு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியூர் கார்டன் கிளப்.